மகாபாரதம் அத்தியாயம் 67 4ஆம் நாள் போர். போரில் நடக்கும் நிகழ்வுகள் தினம்தோறும் ஒரே மாதிரியாக இருக்கும். ஒருவரை ஒருவர் அடிப்பதும் கொல்வதும் தவிர வேறு ஏதும் நிகழாது. 4ஆம் நாள் பொழுது விடிந்தது. மீண்டும் கௌரவர் சேனைகளை பீஷ்மர் அணிவகுத்தார். அப்போது துரோணர், துரியோதனன் முதலியோர் அவரை சூழ்ந்து நின்றனர். இது தேவர்களால் சூழப்பட்ட வஜ்ராயுதம் ஏந்திய தேவேந்திரன் நிற்பதை போல் இருந்தது. அணிவகுத்து நின்ற சேனை மகாரதர்களாலும் யானைகளாலும் குதிரைகளாலும் நிறைந்தது. மின்னலும் இடி முழக்கமும் நிறைந்த கார்காலத்து வானம் போன்று விளங்கியது. சேனையை முன் செல்லுமாறு பீஷ்மர் கட்டளையிட்டார். வானரக் கொடி பறந்து கொண்டிருந்த ரதத்தின் மீது நின்ற அர்ஜுனன் எதிரில் பீஷ்மரது செயல்பாடுகளைக் கண்டு அவனும் போருக்கு தயாரானான். போர் துவங்கியது. போரில் அபிமன்யுவை அசுவத்தாமன், பூரி சிரவரசு, சல்லியன், சித்திரசேனன், சலனின் மகன் என 5 சூழ்ந்து கொண்டு தாக்கத் துவங்கினர். ஒரு சிங்கம் 5 மதம் கொண்ட யானைகளை எதிர்த்து தாக்குவதைப் போன்று தன்னை தாக்கிய 5 எதிர்த்து தாக்கி கடுமையாக அபிமன்யு போரிட்டான். தனது மகனை ஒரு சேர பலர் சூழ்ந்து தாக்குவதைக் கண்ட அர்ஜுனன் கடும் கோபம் கொண்டான். சிம்மநாதம் செய்தவனாய் தன் மகனுக்கு உதவியாக அவ்விடத்திற்கு விரைந்து வந்தான். இதனால் சண்டையின் வேகமானது மேலும் அதிகமானது. அர்ஜுனனுக்கு உதவியாக திஷ்டத்யும்னும் பெரும் படையோடு வந்து எதிரிகளை தாக்கினான். சலனின் மகன் போரில் மாண்டதால் திஷ்டத்யும்னை சலனும் சல்லியனும் சேர்ந்து தாக்கினர். திஷ்டத்யும்னின் வில்லை ஒரு கூர்மையான பாணத்தால் சல்லியன் அறுத்தெறிந்தான். இதனை கண்ட அபிமன்யு சல்லியன் மீது கணைகளை சரமாரியாக பொழிந்தான். அபிமன்யுவின் கடும் கோபத்தை கண்ட துரியோதனனின் படையினர் சல்லியனுக்கு ஆபத்து வந்தது என உணர்ந்து சல்லியனை சூழ்ந்து கொண்டு அபிமன்யுவுடன் போரிட்டு அவனை காத்தனர். அப்போது பீமசேனனும் அங்கு வந்து சேர்ந்தான். தனது கதாயுதத்தை பீமன் எடுத்ததைக் கண்டு தனது தம்பிகள் அஞ்சி நடுக்கமுற்றதைக் கண்ட துரியோதனனின் மிக பெரும் யானைப்படையை அனுப்பி பீமனை தாக்க செய்தான். தன்னை தாக்க வரும் யானைப்படையை கண்டதும் பீமன் தனது ரதத்திலிருந்து இறங்கி தனது கையில் இரும்பு கதையை எடுத்து அந்த யானைகளை தாக்கினான். இதனால் அவை வெகுண்டு ஒன்றை ஒன்று தாக்கி துவங்கின. அந்த சமயத்தில் பாண்டவ வீரர்கள் சமயோசிதமாக அந்த யானைகளின் மீது பானங்களை புழிந்து அவற்றை மேலும் மதம் கொள்ள செய்தனர். அப்போது யானை கூட்டத்தில் பீமன் நுழைந்து அவற்றை வெட்டி சாய்த்தான். இது பூர்வத்தில் தேவேந்திரன் மலைகளை பிளந்து வீழ்த்தியதை போன்றிருந்தது. யானைகள் பெருமளவில் மாண்டு விழுந்து போர்க்களத்தில் சிறு குன்றுகளைப் போன்று கிடந்தன. தப்பிப்பிழைத்த பிற யானைகளும் இங்கும் அங்குமாக ஓடி கௌரவர் படையை நாசம் செய்தன. பின் துரியோதனனின் உத்தரவுப்படி கௌரவ படைகள் பீமனை எதிர்த்து போரிட்டன. ஆனால் பீமன் அசைவற்று மேருமலையைப் போன்று காட்சி தந்தான். அப்போது பாண்டவ சேனையை வழிநடத்திய முக்கிய வீரர்களும் பீமனுக்கு உதவியாக அங்கு வந்து சேர்ந்தனர். பீமனை நோக்கி துரியோதனனின் விட்ட அம்புகள் அவனது மார்பில் தைத்து துன்புறுத்தின. மீண்டும் தன் ரதத்தில் ஏறிய பீமன் தனது சாரதியான விசோகனை நோக்கி, விசோகனே, இந்த போர்க்களத்தில் இப்போது என் முன்பாக திருதராஷ்டிரரின் புதல்வர்கள் இவ்வளவு பெரும் வந்து நிற்பது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. எனக்கு ஆசையான பழங்கள் மரத்தில் தொங்குவதைப் போன்று இவர்கள் இன்று என் கையில் சிக்கியுள்ளனர். குதிரைகளை நீ இழுத்து பிடித்து மிக சரியாக அவற்றை நடத்து. இவர்களை நான் யமனுலகுக்கு அனுப்புகிறேன் என்றான். இவ்வாறு உரைத்த பீமன் தனது வில்லை வளைத்து துரியோதனன் மீது பல அம்புகளை எய்தான். துரியோதனன் மட்டும் கவசம் அணிந்திருந்ததால் அவன் பீமசேனனின் கணைகளுக்கு தப்பி இருக்க மாட்டான். அன்று பீமன் துரியோதனின் தம்பியர் 8 பேர்களை யமனுலகுக்கு அனுப்பி வைத்தான். அதை கண்டு வெகுண்ட துரியோதனன் தனது வில்லை வளைத்து பீமன் மீது பல அம்புகளை பொழிந்தான். அவன் செலுந்திய அம்பொன்று பீமனது வில்லை உடைத்தது. உடனே பீமன் வேறொரு வில்லை எடுத்து வளைத்து அதில் கத்தி போன்ற அம்பினை தொடுத்து துரியோதனன் வில்லானது உடைத்து கீழே விழும்படி செய்தான். உடனே துரியோதனனும் வேறொரு வில்லை எடுத்து அதில் ஒரு பானத்தை தொடுத்து குறிப்பார்த்து பீமனின் நடு மார்பில் அடித்தான். அதனை பார்த்த பாண்டவ வீரர்கள் துரியோதனனின் மீது சரமாரியாக அம்புகளை பொழிந்தார்கள். தன் தகப்பனது நிலையைக் கண்டு கடும் கோபம் கொண்ட கடோத்கஜன் கோபம் கொண்டு கௌரவர்களுடன் தனது போரை துவக்கினான். அவனை எதிர்த்து போரிட இயலாமல் கௌரவர்கள் திணறினர். அதை கண்ட பீஷ்மர், இந்த அரக்கனுடன் இன்று நான் போரிட முடியாது. நமது சேனை மிகவும் களைத்து போயுள்ளது. சூரியனும் அஸ்தமிக்க உள்ளது. அர்ஜுனனுக்கு இருட்டுதான் பலத்தை தரும்.
அதனால் நாளை போரை துவக்கலாம் என்று துரோணரிடம் கூறிவிட்டு தனது சேனையை பாசறைக்கு திரும்பச் செய்தார். தன் தம்பிகள் பலரை இழந்ததால் துரியோதனன் பெரும் துயரத்துக்கு ஆளாகி கண்களில் நீர் ததும்ப பாசறையில் அமர்ந்து ஆழ்ந்து சிந்திக்கலானான். போரில் நடந்தவற்றையெல்லாம் சஞ்சயன் திருதராஷ்டிரருக்கு கூறிக்கொண்டிருந்தான். அவன் கூறுவதை கேட்ட திருதராஷ்டிரர், சஞ்சயா, என்னை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டனர், துன்பமடைந்தார்கள் என்றே எப்போதும் நீ கூறுகிறாயே, எனக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது. எந்த உபாயத்தால் நம்பவர்கள் இப்போரில் வெற்றி அடையப் போகிறார்கள்? எனக்கு மிகவும் பயமாக உள்ளதே. முயற்சியை விட விதியே பெரிது போலிருக்கிறது என்றார். அதை கேட்ட சஞ்சயன், மகாராஜா, இந்த அநியாயம் உமது காரியம்தானே. மனம் கலங்காத மன உறுதியுடன் மேலும் போர் நிகழ்வுகளை தாங்கள் நான் கூற கேட்கத்தான் வேண்டும் என்றான். விதுரன் கூறியவை உண்மையாகிவிடும் போலிருக்கிறதே என்று தனக்குள் கூறிக்கொண்ட திருதராஷ்டிரர் பெரும் துயரமடைந்தார். அடுத்த அத்தியாயத்தை அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.